ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஒன் ஹார்ட் யூடியூப் சேனல்லேருந்து. நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டில் கிராஃப்ட். அதாச்சும் ஒரு பாட்டிலை வச்சு நம்ம வீடை எப்படி அலங்காரம் பண்ணுறது, அதுவும் வித்தின் 5 மினிட்ஸில் நமக்கு பண்ணலாம். அதை பற்றி நமக்கு இப்போது பார்க்கலாம். நமக்கு இப்போது அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, ஒரு பாட்டில், கொஞ்சம் தேங்காய் கயிறு, அப்புறம் ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு லைட்டர், அப்புறம் ஒரு ஃபெவிக்ளூ இல்லைனா ஃபெவிகால், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன ஃபெவிக்ளூ யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகாலுக்கும் பெட்ரு தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபெவிக்ளூவை அந்த பாட்டில் மேலே அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா 4 சைடும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கயிறை எடுத்து கையை இந்த மாதிரி வச்சுட்டு கயிறு பிடிச்சிட்டு சுற்ற ஆரம்பிக்கணும். மெதுவாக சுற்றி அந்த கயிறு உள்ளாடி வச்சு சுற்ற ஆரம்பிக்கணும். சுற்றி நம்ம இதை சுற்றிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக சுற்றணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது கரெக்டாக இப்போ இருக்கும். அப்போ டைட்டாக சுற்றினா தான் இருக்கும். நம்ம சுற்றி என்ன பண்ணணும்னா சுற்றிகிட்டே இருக்கணும். இதை சுற்றிட்டே அப்புறம் இதனால் நமக்கு என்ன கிடைக்கணும்னா, நம்ம இது பண்ணி வீட்டில் வச்சாச்சுன்னா வீட்டில் ஒரு க்ரீன் எஃபெக்ட் இருக்கும், நேச்சர் எஃபெக்ட் கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை நமக்கு பாத்ரூமில் விண்டோ சைட் பக்கத்தில் வைக்கலாம். பாத்ரூமில் ஏதாச்சும் நம்ம பாத்ரூமில் சின்ன சோப் வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அது மேலே வைக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் ஷோகேஸில் வைக்கலாம். அப்புறம் டிவி பக்கத்தில் வைக்கலாம். இது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை சுற்றினா நம்ம டைட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக நம்ம சுற்ற முடியும். ஓகே, இப்போ அப்போ இல்லைன்னா அந்த கேப் தெரிஞ்சு நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைட்டாக சுற்றிட்டு நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது நமக்கு இதோட எண்டில் நமக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், ஃபெவிக்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் யூஸ் பண்ண இந்த எண்டை மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒட்டி விடணும். அப்போ தான் அது நெக்ஸ்ட்டு இலவாமல் அது திரும்ப இலவாமல் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ எப்படி அதை ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அது மேலே அந்த ஃபெவிகாலை இல்லைனா ஃபெவிக்ளூவை ஒட்டி வைக்கணும். அவ்வளோதான். ஒட்டி நல்லா ஒட்டி வச்சுட்டு அந்த பாட்டிலில் நமக்கு வச்சிடலாம். அதோட பாட்டிலோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம்னா அந்த லைட்டர் எடுத்து இதை அப்படியே எரிக்கணும். அப்போ தான் எரிக்கும் போது மேலே இருக்கிற அந்த தும்பு மாதிரி இருக்கிறது எல்லாம் போனால் தான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பாட்டில். அதனால் ஃபுல்லாக இந்த பாட்டிலோட எல்லா பக்கமும் இருக்கிற அந்த தும்பை எரிக்கணும். ஓகே, நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை சைடில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் தண்ணி உள்ளாடி ஊற்றி இதுக்குள்ளாடி ஒரு க்ரீன் அந்த பிளான்ட்டை நமக்கு வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்